வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பியில் தற்சமயம் வலுக்கும் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா சற்று முன் பார்த்திங்கன்னா குண்டு கட்டாக கைது அப்படின்ற மாதிரி வலுக்கும் போராட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு வருதுங்க. ஸோ போராட்ட களம் பார்த்திங்கன்னா பற்றி எரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய போலவே இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கும் போராட்டமும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் சவாலாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2019 மே 31 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியம், அதே ஆண்டு ஜூன் 1 பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மற்றொரு அடிப்படை ஊதியம், இப்படி ஊதிய மேறுபாடு, சம வேலைக்கு சம ஊதியங்கள் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா குண்டு கட்டாவும் கைதும் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையே சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக திமுக அரசு வாக்களித்தது. ஸோ இதுதான் இப்போ அவங்க எல்லாருமே கேட்கறதுக்கு ஒரே காரணம். இந்த தேர்தல் பொழுது இதை வாக்கு கொடுத்துருக்காங்க, அதை நிறைவேற்றுங்க. இடைநிலையுடைய பதிவகுப்பு ஆசிரியர் இயக்கம் SST கடந்த டிசம்பர் 26 முதல் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் முக்கிய இடங்களில் ஆசிரியர்கள் போராடுவதும் அவர்களை போலீசார் கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதும் இது தொடர்கிறது. இதற்கிடையே அரையாண்டு விடுமுறை முடிந்து ஜனவரி 5 முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் ஊதியம் வழங்கப்படாது என பள்ளிக்கல்வித்துறையும் எச்சரித்தது. எனினும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்கின்றன. இதனால் மாணவர்களின் கற்றல் பாதிக்கப்படுவதாக புகார்கள் அங்கங்கே எழுந்துட்டு இருக்கு. அதை உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ ராபர்ட் SST உடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தில் 6வது ஊதியக்குழு அமல்படுத்தவரை இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இணையாக ஊதியம் 22 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்தது. ஸோ இப்போ ஊதிய முரண்பாடை களையணும் அப்படின்றதுக்காக 17,000 வரை ஊதிய முரண்பாடு வந்துட்டுருக்கு. அதை மாற்றி அமைங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு எப்போ தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார் மத்தியுமே இருக்குது. ஸோ PGTRB உடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜனவரி 12 பார்த்திங்கன்னா PGTRB உடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய தற்காலிக தெரிவு பட்டியல், PGTRB உடைய பணி ஆணைகள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இந்த ஜனவரி இறுதிக்குள்ளாரையே போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.